சிறுநீரகக்கல் வந்து ரொம்ப பாப்புலர். நிறைய பேர் அதை வந்து பேசுவாங்க. அது வந்து நல்லா தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிக்கலைன்னா வந்து ஃபார்ம் ஆகிடும், பல காரணங்கள் சொல்லி அதை வந்து சிறுநீர் வழியாக வெளியே போகணுங்கிறதுக்கு சொல்லுவாங்க. பித்தப்பை கல் என்டையர்லி வேற மாதிரி. இது ஜீரணத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம். சீரணத்தோட நமக்கு வந்து நிறைய நம்ம சாப்பிடக்கூடிய கொழுப்பு உணவுகளை சீரணிக்கிறதுக்கு நம்ம உடலில் நிறைய சுரப்புகள் வருது. அதில் ஒரு முக்கியமான சுரப்பு பித்த நீர், பைல் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, காலையில் நான் பல் தேய்க்கும் போது வந்து வாந்தியாக வருது, பித்தமாக நான் வாந்தி எடுத்தேன், பச்சையாக வாந்தி எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புளிப்பு சுவையோட அது வந்து இந்த பித்தம் கலந்த அந்த வெளியே த்ரோ பண்ணுறது, அந்த வாந்தி அப்படி சொல்கிறது. அந்த பித்தம்னு சுரக்கிற விஷயம் வந்து ஈரல் தான் சுரக்குது. ஈரல் வந்து இந்த பித்தத்தை எப்போ சுரக்கும், நம்ம சாப்பிட்ற உணவில் கொழுப்பு உணவுகள் இருந்துச்சுன்னா அந்த கொழுப்பு உணவுகளை ஜீரணிக்கிறதுக்காக பித்தம் சுரக்கும். இந்த பித்தம் சுரக்கிறது அந்த மொமெண்ட்டில் சுரக்காமல் சேகரித்து வைக்கும். அந்த சேகரித்து வச்சு தேவைப்படும் போது ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருக்குது. லிவர் வந்து சுரக்கக்கூடிய பித்தத்தை சேகரித்து வைக்கிற பை தான் வந்து பித்தப்பை. ஒரு ரிசர்வயர் மாதிரி. நம்ம காட்டில் வந்து நிறைய மலைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து ஒரு ஏரி, ஒரு இதில் ஒரு அணைக்கட்டில் சேமித்து வச்சு அப்புறம் அணைக்கட்டிலேருந்து விடுற மாதிரி நம்ம உடல் இயற்கையாக ஒரு அணைக்கட்டு ஏற்படுத்தி சேமித்து வைக்கிறது தான் பித்தப்பை. இந்த பித்தப்பை அதுக்கு உள்ளே போயிட்டு அதனுடைய காமன் பைல் டக்ட் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப் வழியாக எப்போ நம்ம சாப்பிட்றதுல பொங்கல் சாப்பிட்டோம், நெய் இருந்தது, இல்லை புலால் சாப்பிட்டோம், அதில் கொழுப்பு இருந்ததுன்னா அந்த கொழுப்பை ஜீரணிக்கிறதுக்கு அந்த பித்த நீர் வந்து உள்ளே போய் கலந்து நல்லா அதை வந்து செரிச்சிட்டு போயிடும். இது இயல்பாக நடக்கிற மெக்கானிசம். இந்த பித்த நீர் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த பித்தப்பையில் பல காரணங்களில் இந்த பித்த நீர் வந்து கொஞ்சம் திரண்டு கொஞ்சம் சகதி மாதிரி ஆகி அப்புறம் அந்த சகதிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு கற்களாக பொடி கற்களாக மாறலாம், இல்லை ஒரே உருண்டையான ஒரு கல்லாக மாறலாம். அதை தான் பித்தக்கல் அப்படிங்கிறோம், பைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறது. இது அந்த சகதியாக இருக்கிறது தான் ஸ்லட்ஜ் அப்படிம்பாங்க. சின்ன சின்ன கற்களாக வருது மைக்ரோலித்ஸாக வருவாங்க, கால் லித்ஸ் அப்படிம்பாங்க. இது எல்லாம் வந்து சேர்ந்தது தான் தமிழில் நம்ம வந்து பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பித்தப்பை கற்கள் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிருக்காங்கிறது பல நேரங்களில் வந்து தற்செயலாக வேறு சோதனைக்காக வயிறுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க. அப்போ தான் தெரிய வரும் இவருக்கு தொடர்ந்து வயிற்று வலி இருந்துகிட்ருக்கும். ஸோ உடனே மருத்துவர் வந்து பார்க்க சொல்லுவார், வேறு ஏதாவது கட்டிகள் இருக்கா இல்லை புண்ணு இருக்கான்னு பார்க்க சொல்லுவார். அப்போ பித்தக்கல் இருக்க தெரிய வரும். ஒரு பெண்ணுக்கு கருப்பை சார்ந்த சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அவங்களுக்கு அதிக மாதவிடாய் போக்கு இருந்திருக்கலாம், இல்லை மாதவிடாய் சமயத்தில் வலி இருந்திருக்கலாம். அப்போ அதுக்கு சோதனை பண்ண சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும்போது கூடவே பித்தக்கல் இருக்க தெரிய வரும். பித்தப்பை வந்து பல நேரங்களில் பித்தப்பை கற்கள் எந்த ஒரு குறிகுணங்களையும் வெளிக்காட்டாமல் தன்னால் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் சில நேரத்தில் அந்த கல் பெருசாகும் போதோ இல்லை காமன் பைல் டக்டை போய் அடைச்சிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை அது உள்ளே நகரும் போதோ வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த வலி வந்து தீவிர வலியாக அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்குது, கூடவே அஜீரண தொந்தரவு, ஜீரண கோளாறுகள் இருக்குது அப்படின்னா அது வந்து பித்தப்பையினுடைய விளைவாக இருக்கலாம், பித்தப்பை கல்லோட விளைவாக இருக்கலாம். அதை நம்ம வந்து சரியாக ட்ரீட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணால் தான் முழுமையாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். இது வந்து முதல்ல வந்து நம்ம அறிகுறி காட்டாமல் இருக்கும்னு இல்லை, அது நல்லா முழுமையாக கொஞ்சம் பெருசாகி சில நேரத்தில் அதை போய் அடைச்சிக்கிட்டு இருக்கிற போது தான் அதனோட அறிகுறி தெரிய வரும். நம்ம எப்படி அதை யோசிக்கணும் அப்படின்னா, நமக்கு அடிக்கடி நெஞ்செரிச்சல் வருது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னு சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமாக வயிறு கொஞ்சம் உப்பிக்குது, நெஞ்சு எரிச்சல் இருக்குது, நெஞ்செலும்பினுடைய அடிப்பகுதியில் ஒரு சுறுசுறுன்னு ஒரு வலி இருக்குது. இதை வந்து சாதாரணமாக நம்ம பார்க்குறது வந்து ஜேர்டுன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரிக் ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்பாங்க, அல்சர்ஸுமாங்க, கேஸ்ட்ரிக் அல்சர்ஸோடைய காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஆசிட் பெப்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காரணங்கள் இந்த மாதிரி வரக்கூடியதில் இதை தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் தான் கால் பிளாடர் ஸ்டோன். இதனுடைய வலி பார்த்திங்கன்னா அதனுடைய நேச்சரே வந்து ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாங்க. ஆங்கில மருத்துவத்தில் மர்ஃபி சைன் அப்படிம்பாங்க. இந்த மர்ஃபி சைன்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வலது பக்கம் தான் ஈரல் இருக்குது. நம்ம உடலுடைய வயிற்றினுடைய மேல் வயிறு, வலது மேல் வயிறு தான் ஈரல் பகுதி. அந்த வலது மேல் வயிறு பகுதியில் வலது விலா எலும்புக்கு அடியில், நம்ம வலது விலா எலும்புடைய அடியில் நடுவு பகுதியில் ஒரு வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வலி இருக்கலாம். அதோட அதுக்கு நேர் பின்னாடி முதுகு பகுதியிலையும் அந்த வலி இருக்கலாம்.
இப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு பித்தப்பை கல்லினுடைய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அப்படின்னா, நல்ல மூச்சை இழுத்து வெளியே விடும்போது கைகளை வந்து அந்த விலா எலும்புக்கு கீழே வச்சுக்கிட்டு நல்ல மூச்சை இழுத்து வெளியே விடும்போது கையில் வந்து ஒரு தட்டுப்படுற உணர்வு இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணமாக ஒரு மகப்பேறு சமயத்தில் கருத்தரித்த மகளிருக்கு வந்து அந்த குழந்தையினுடைய தலைப்பகுதி வயிறு பகுதியை வந்து தொட்டுட்டு போகிற உணர்வை வந்து பார்க்க முடியும். ஒரு 6 மாத கருத்தரிச்சிருக்கவங்க அது மாதிரியான ஒரு சிறிய உணர்வு வந்து இந்த வலப்பக்க விலா எலும்புக்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து பித்தப்பை வீக்கத்தோடு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு மிக நுண்ணிய கிளினிக்கல் சைனை பார்க்குறதே இல்லை. இது ரொம்ப எளிதாக இருக்கிறது என்ன, ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க, ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து பித்தப்பை வீங்கி இருக்கா, கல் எந்த அளவில் இருக்குது, எந்த திண்மைத்தன்மையோடு இருக்குது, ஹார்ட்னஸ் யூனிட் சொல்லுவாங்க, அதுவும் முக்கியம். இந்த திண்மைத்தன்மை எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு சைஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது, நகர்ந்துக்கிட்டு இருக்கா, எல்லா விஷயத்தையும் நம்ம அந்த ஒரு அல்ட்ராசவுண்டில் பார்த்து கொள்ளலாம். அதை பொறுத்துட்டு அதனுடைய அளவு, அதனுடைய திண்ணத்தன்மை, அது நகர்ந்திருக்கிற விதம், பித்தப்பையினுடைய வீக்கம், பித்தப்பையினுடைய தலைப்பகுதியில் உள்ள வீக்கம், அதனுடைய உடல் வந்து தோல் பகுதி வீங்கி இருக்கிறது, இது மாதிரி பல விஷயங்களை வச்சு எப்படியான சிகிச்சை தேவை, இல்லை ஒன்றுமே இல்லாமல் அப்படியே விட்டுறலாமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அப்போ தான் முடிவு பண்ண முடியும். அப்படி வந்து முழுமையாக சொல்ல முடியாது. அப்படி தான் நிறைய நாள் நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்ம நிறைய கொழுப்பு சாப்பிட்றவங்களுக்கு இந்த பித்தக்கல் வந்துடும் அப்படின்னு. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற நம்ம சீரண விஞ்ஞானம், டைஜஸ்டிவ் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பித்தப்பை வந்து பித்த நீர் வந்து அஜீரணம் ஏற்படுத்துகிற மாதிரி, அதாவது ரொம்ப அதிகமான அஜீரணமாக்குதுங்கிறத தாண்டி கொழுப்பை சீரணிக்கிறதுக்கு அது ரொம்ப அவசியம். நீங்கள் கொழுப்பை எடுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்க, உடனே ஈரல் வந்து அது நிறுத்திக்கும், பித்தம் சுரக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கும். ஆனால் முழுமையாக நிறுத்தாது. நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியில் கூட ஒரு சின்னோண்டு நுண்ணிய அளவில் ஒரு கொழுப்பு இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா காய்கறிகளில் சிறு சிறு தானியங்களையும் ஒரு 0.01%, 0% இருக்கும். அதை ஜீரணிக்கிறதுக்கும் ஒரு பித்தம் வேணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் பித்தம் சுரந்துருக்கும். அந்த பித்தம் ஒரு அடிக்குவேட்டாக கொலஸ்ட்ரால் கிடைக்கலன்னா, கொழுப்பு கிடைக்கலன்னா அங்கேயே இருந்து தேங்கி அடர்வாகி அப்பவும் கல் ஃபார்ம் ஆகும். இப்போ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சமச்சீரான நிலை வச்சுக்கோங்க. முழுமையாக கொழுப்பை தவிர்க்காதீங்க, கொஞ்சம் கொழுப்பு உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்க. சரியான கால இடைவெளியில் எடுக்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஒரு ஆய்வு நடந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, நம்ம இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ந்து அந்த 40 நாள் விரதம் இருக்கிற அந்த பருவத்தில் முழுமையாக சாப்பிடாமல் இருப்பாங்க. அப்போ பகல் முழுக்க சாப்பிடாமல் இருக்கும்போது அதில் சிலருக்கு வந்து அந்த பருவத்தில் மட்டும் கல் ஃபார்ம் ஆகிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதே மாலையில் அந்த நோன்பு முடிந்து அதுக்கப்புறம் நோன்பு திறக்கிற வரைக்கும் வந்து அந்த பருவத்தில் அவங்க வந்து உணவுகள் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அப்போ அந்த கல் வராது. சில பேர் முழுமையாக சாப்பாடை ரொம்ப குறைச்சிருக்கும்போது அதில் வந்து கற்கள் வர்றதை கண்டுபிடிச்சாங்க. அதே இதை ஒட்டி இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்தது அப்படின்னா, விரதம் இருக்கிறது, அப்புறம் காலம் தப்பி சாப்பிட்றது. காலையில் 11 மணிக்கு சாப்பிடுவேன், அப்புறம் ராத்திரி 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்றவங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக உணவை தள்ளி போகிறது, இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய பித்தக்கல் வர ஆரம்பிச்சிது. இப்போ உதாரணமாக கல்லூரி படிக்கக்கூடிய நம்ம மாணவிகள் வந்து சாப்பாடு மேலே ரொம்ப அலட்சியம் இருக்கும். பொதுவாக காலையில் சாப்பிட்றதே இல்லை, அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதும் வந்து ஏதாவது இந்த ரொம்ப ஃபன் ஃபுட்டாக சாப்பிட்ற ஒரு பழக்கம். இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து அவங்க 30 வயதுகளை அடையும் போது இந்த பித்தக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ முதல்ல வந்து கொழுப்பு அதிகமாக சாப்பிட்றதுனால தான் வருது. கொழுப்பு கண்டிப்பாக அதிகமாக சாப்பிடக்கூடாது பல காரணங்களுக்காக. பித்தக்கல் மட்டும் இல்லை, நம்ம ரத்த கொழுப்பு கூடிடக்கூடாது, உடல் எடை கூடக்கூடாதுங்கிறத தவிர்த்தாகணும். ஆனால் ஓரளவுக்கு நம்ம மரபு ரீதியாக கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து தான் ஆகணும். இது வெறும் பித்தக்கல்லுக்கு மட்டும் இல்லை, ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் வந்து நீங்கள் கொழுப்பு கொஞ்சம் எடுத்தால் தான் அந்த விட்டமின் வந்து அந்த கொழுப்பில் கரைஞ்சி நம்ம உடம்புக்குள்ளே அப்சார்ப் ஆகும். அதனால் அந்த ஒரு கொஞ்சம் கொழுப்பை எடுத்துக்கொண்டு இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கல் வராமல் பார்த்து கொள்ளலாம். நிச்சயமாக பயம் தேவையே இல்லை. இன்றைக்கு வந்து அதை பற்றின அச்சம் மிக அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி கல்லை வந்து உடனடியாக வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் என்ன பண்ணுன்னா, கிட்னி ஸ்டோனை நம்ம வந்து லேசர் வச்சு உடச்சி அந்த கல்லை மட்டும் எடுத்துட முடியும். ஆனால் பித்தக்கல்லை அப்படி கல்லை மட்டும் எடுக்க முடியாது. பித்த பையவே தூக்கி வெளியே போடணும். பித்த பைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கி போட்டு அது ஒரு ரிசர்வாயர் தானே, என்ன பண்ணிட போகுது, அதனால் எடுத்துருங்கிற ஒரு வேகமான போதனை வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது தப்பு. இறைவன் படைத்திருக்க எல்லா உறுப்புகளும்
ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் அது இருக்கும். அதனால் பித்தப்பையில் வந்து அது ஒரு நோய் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் ரொம்ப வீங்கி இருக்குது, வெடிச்சிரும். கல்லினுடைய அளவு வந்து 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, இல்லை காமாலை போன்ற குறிகுணங்கள் வருது, ஈரலில் சுரப்புகள் மாறி இருக்குது, அதனுடைய இரத்த சோதனைகளில் பார்க்கும்போது பிலிருபின் கூடியிருக்கு, ஜிஜிடி கூடுது, இந்த மாதிரி அச்சுறுத்தக்கூடிய இரத்த சோதனை முடிவுகளும் நுண்கதிர் படங்களில் அல்ட்ராசவுண்டில் இந்த சைஸ் பெருசாகி காமன் பைல் டக்ட் டைலேட் ஆகி போயிருக்கிறது, கல்லினுடைய இது வந்து வாய்ப்பகுதி அடைச்சிருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அறுவை சிகிச்சை அவசியம். மற்ற கண்டிஷனில் இந்த கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து சீரணத்துக்கு அனுப்பி அந்த கல்லை வெளியேற்றக்கூடிய தன்மை தான் நல்லது. அப்படியான சிகிச்சையை வந்து சித்த மருத்துவத்தில் பித்தத்தை சரி செய்து இந்த கல்லை வந்து இலகுவாக்கக்கூடிய தன்மையை வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி சிகிச்சையை எடுத்துக்கொள்கிறது தான் சரியாக இருக்குமே ஒழிய அவசரப்பட்டு பயப்பட்டு உடனடியாக முதல் தேர்வாக அறுவை சிகிச்சைக்கு போகக்கூடாது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், பித்தக்கல்லோடு ஒட்டி வேறு நோய்கள் இருக்கிறதா, கணையத்தில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கிறா. இன்றைக்கி நிறைய பேருக்கு சில புற்றுநோய்களினுடைய அறிகுறிகள் கூட இந்த மாதிரியான சிம்டம்ஸோடு இருக்குது. அதனால் தெளிவான நோய் கணிப்பு அவசியம். இது வெறும் கல் தானா, அதையும் தாண்டி ஏதாவது இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சிகிச்சையை திட்டமிடுவது மிகச்சரியாக இருக்கும். திருக்குறளே சொன்ன மாதிரி மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய 3 அப்படிம்பாங்க. இந்த வழி முதலாய 3ங்கிறது வழி, அழல், ஐயம் அப்படிங்கிறது தான் 3. இதில் வழி அழல்னு சொல்கிறது தான் பித்தம். ஒரு நோய் வந்து இந்த வழி, அழல், ஐயம்ங்கிற இந்த 3 விஷயங்களும் தன் நிலையிலிருந்து ஒன்று கூடியோ குறையும் போது தான் நோய். அதுதான் மிகினும் குறையினும், கூடியோ குறைஞ்சோ இருந்தால் நோய் செய்யும். நாங்கள் அந்த அடிப்படையில் இந்த அழல்ங்கிற விஷயம் வந்து கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. குறைஞ்சா மந்தத்தன்மை, ஒரு எனர்ஜியே இல்லாத ஒரு ஃபீலிங்லாம் வந்து குறையும் போது, கூடும்போது இந்த மாதிரி பித்தப்பையினுடைய கல்ல ஆரம்பித்து பித்தத்தினுடைய நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, தீயம் முதற்கொண்டு அதனுடைய பித்தம் கூடுறதுனால தான். அப்போ அந்த கூடுறதுக்கு இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல், இன்றைய வாழ்வியல் மிக வேகமாக எல்லாமே ஃபாஸ்ட்டு, வேகமாக சம்பாதிச்சு வேகமாக ஓடி வேகமாகச்சு வாழ்க்கையும் வேகமாக முடிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு துரிதத்துக்குள்ளே நம்ம சிக்கிறோம். இந்த துரிதத்துக்குள்ளே போகும்போது நிறைய பேருக்கு பித்தம் தன்னிலை விட கூடுது. அது இன்றைக்கி ஒரு உலகமெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அப்போ நிறைய அந்த பித்தம் கூடுது அப்படின்னா அப்போ அதில் என்ன மாதிரி விளைவுகள் வரும்னா, நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை, நிறைய பேருக்கு வந்து மகிழ்ச்சி இல்லை, நிறைய பேருக்கு வந்து ஒரு பதட்டமும் மன அழுத்தமும் பரபரப்பும் படபடப்பும் பயமும் நிறைய கூடியிருக்கு. இது எல்லாமே பித்தத்தை பாதிக்கும். ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங், எப்போவுமே இந்த வேலை என்னையோட போயிருமோ அப்படின்னே எல்லோரும் இருக்காங்க. அந்த காலத்தில் ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னா வேலை கிடைக்கிற வரைக்கும் பதட்டம் இருக்கும். ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதோடு அவர் தன்னை நிறுத்திக்குவார். சரி, எனக்கு இந்த வேலை கிடச்சிது, இந்த வேலையில் நல்ல பேரோட படிப்படியாக உயர்ந்து பதவி உயர்ந்து நான் ரிட்டையர்மெண்ட்டாக இது ஆவேன் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படியான பணிகள் மிக குறைஞ்சிருச்சு. ரொம்ப சொற்பமான பேர் தான் அப்படி இருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் நித்திய கண்டம் தான். ஒரு வேலை பார்த்தா இந்த வேலையிலே இருப்போமா, இதுதான் நம்ம வாழ்க்கையாங்கிறது 45 வயதில் இருக்கவங்க, 48 வயதில் இருக்கவங்க எல்லாருக்கும் கூட அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதனால் அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, சரி நம்ம கை நிறைய சம்பாதிக்கிறோம், நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. மன மகிழ்ச்சிங்கிறது முழுக்க முழுக்க புறத்தில் தேடக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. அவன் எப்படி இருக்கான், அந்த இடத்துக்கு போனால் சந்தோஷப்படுவோம், அவங்க அங்கே இருந்தால் சந்தோஷப்படுவோம், அதை சாப்பிட்டா சந்தோஷப்படுவோம்னு சந்தோஷத்தை புறத்தில் தேட ஆரம்பிக்கிறாங்க. அக மகிழ்ச்சிங்கிறது குறைஞ்சி போச்சு. இப்பொழுதும் ஏதோ ஒரு தேவையற்ற எதிர்பார்ப்பு, தேவையற்ற ஒப்பீடுகள், இதெல்லாம் வந்து அவனுடைய மகிழ்ச்சியை குறைச்சிக்கிட்டே வருது. இதுவும் பித்தத்தை தான் பாதிக்கும். அதை தாண்டி வந்து ஒரு அழுத்தம், ஒரு மன அழுத்தத்தோட நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் அதுக்கான பாராட்டு இல்லை. குடும்பங்களில் கூட ஒரு வேளை வந்து ஒரு குடும்ப தலைவியாக ஒரு ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு கூட அவங்களுக்கு ஒரு சின்ன பாராட்டே கிடைக்காது. ஒரு தோசை சாப்பிட்றோம், அந்த தோசை நல்லா இருக்குது அப்படின்னு வாயார வந்து அந்த பிள்ளையோ இல்லை கணவனோ சொல்கிறது கிடையாது. அப்போது எல்லார் மனித மனம்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க பாராட்டுக்காக இயங்கக்கூடியது தான். அது பிறந்ததுலேருந்து மரணம் வரைக்கும் அந்த பாராட்டுக்காக இயங்கும். ஒரு கை குழந்தை இருக்குது, அதுக்கு கை தட்டினா அதுக்கு சிரிப்பு வரும். அதை நம்ம மகிழ்விக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த இதிலேருந்து ஆரம்பித்து மரணத்தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கூட அவரை நீங்கள் ஒரு பாராட்டி அவரை ஒரு தட்டி கொடுத்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படியான சூழலே கிடையாது. எல்லாரும் நான் ஏன் செய்யணும், நான் ஏன் பாராட்டணும், அது அவங்க செஞ்சாங்க, அவங்க கடமை, அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அதனால் இது எல்லாமே அந்த பித்தத்தை உருவாக்கக்கூடிய விஷயம். ஸோ கோபம், மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது, பாராட்டுக்காக இயங்குறதுல இருக்கக்கூடிய மன அழுத்தம்,
இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். இது எல்லாமே பித்தத்தை தான் பாதிக்குது. அந்த பித்தம் பாதிக்கும் பொழுது இந்த பித்த நீரினுடைய செறிவு, அடர்வுத்தன்மை, அது தங்கிய அளவு எல்லாமே பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஜீரணம் சரியாக இருக்காது. சரியாக ஜீரணம் இல்லைங்கிறப்ப தேவையான அளவு பித்தம் வரலை அப்படிங்கும்போது அது தேங்கியே நிற்கும். அது பின்னாடி கற்களாக மாறும். அதனால் கண்டிப்பாக வாழ்க்கை முறை இந்த பித்தக்கல் அதிகமாகிறதுக்கான மிக முக்கியமான காரணம். ஒரு மனிதர் நல்ல ஒரு உலகத்தை, பிரபஞ்சத்தை புரிஞ்சு கொள்வது, நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்கிறது, நல்ல உடல் பயிற்சியோடு வாழ்கிறது, உணவில் நல்ல அக்கறையோடு இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது பித்தக்கல் வருகையவே நம்ம தவிர்க்கலாம், அல்ல தள்ளி போடலாம். பாரம்பரியமாக எல்லாருக்கும் பித்தக்கல் இருக்குது அப்படின்னா நமக்கும் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த அச்சம் இந்த மாதிரியான வாழ்வியல் சரியாக இருந்தால் மாறிடும். இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் என்னுடைய மருத்துவமனையில் பார்த்த ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, பிறந்த குழந்தை 2.25 மாதம் பெரிய பித்தக்கல் அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டாங்க. அது வேறு வழி இல்லை. ஏன்னா சுத்தமாக பித்தம் வரல, மலம் வெள்ளை வெளியேறுன்னு வெளியே வருது, அந்த பித்த நீர் வரலைங்கிறது தெரிஞ்சுது. அது இருந்தால் அந்த குழந்தையோட ஜீரணம் பாதிக்கும், பின்னோக்கி அது ஈரலை பாதிச்சிருவங்கனால அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ இப்படி நம்ம எதிர்பாராமல் டெவலப்மெண்டல் ஏரரில் வரவும் இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை முறையை சரியாக புரிந்து கொள்ளாமல், மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு பரபரப்புலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால அதனாலையும் ஏற்படலாம். ஸோ எப்படி வேணாலும் காரணங்கள் இருக்கலாம். முதல் விஷயம், நமக்கு தெரிந்த விஷயம், நம் முன்னோர்கள் மிக தெளிவாக சொன்ன விஷயம், வாழ்க்கை முறையை சீராக வைத்து விட்டாலே பல நோய்களை தடுக்கலாம். அதில் முக்கியமானது பித்தக்கல்லும் கூட. நிறைய நேரங்களில் நம்மளுடைய அலட்சியம் நோயை பெருக்க வச்சிரும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், கேஸ் ட்ரபிளுக்கு எத்தனை பேர் சீரியஸ் எஃபெக்ட் கொடுக்குறோம். ஒரு நெஞ்ச கறிக்குது, வயிறு போகுதுன்னா உடனே போய் ஒரு சோடா வாங்கி குடிக்கிறது, இல்லைன்னா ஒரு மோர் குடித்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். அது உண்மைதான், ஒரு தடவை செய்யலாம், 2 தடவை செய்யலாம். ஆனால் எப்பொழுதுமே வயிறு உப்பிக்கிட்டே இருக்குது, நெஞ்ச கரிச்சிக்கிட்டே இருக்குது, எது கழிச்சிட்டே இருக்குன்னா நம்ம குடும்ப மருத்துவரை பார்த்து இது வெறும் வயிறு சார்ந்த பிரச்சனை தானா, கேஸ்ட்ரிக் பிரச்சனை தானா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது உள்ள வளர்ச்சிகள் இருக்கிறதா, கட்டி இருக்கிறதா, ஈரல் ஏதாவது நோய் இருக்காங்கிறது எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். அலட்சியப்படுத்தப்படுறது காலதாமதத்தை உண்டாக்கும். ஒரு ஆரம்ப நிலையினால் நோயை கணிக்க முடியாமல் காலதாமதம் வரும்போது அப்போது அதுக்குரிய பின் விளைவுகளை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம எப்பொழுதுமே அது அலட்சியப்படக்கூடாது. அதனால தான் பித்தப்பை விஷயங்களில் பயம் வேண்டாம், ஆனால் அலட்சியம் கூடாது. நமக்கு கல் இருக்கிறதா, இருந்தால் அதனுடைய அளவு என்ன, அது வெளியேறிடுமா, உள்ளே உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கா, பித்த பேக் வீங்கி இருக்குதாங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். ஆனால் அதே சமயத்தில் ஐயோ பித்தக்கல் வந்துருச்சு, உடனடியாக போய் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியதான், இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. இது யார் இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்கன்னா, உங்களுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட நல்லா உட்காந்து ஆலோசிக்கணும். எடுத்த உடனே ஒரு அறுவை சிகிச்சைக்கான ஒரு சூழலுக்கு போகாமல் உங்களுடைய குடும்ப மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணும். அவர் எப்படி பார்ப்பார், உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம் இருக்குது, அசிடிட்டி இருக்கா, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா, வலி இருக்கா, அந்த மர்ஃபி சைன் சொன்னால் அந்த மாதிரி இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு கல்லினுடைய அளவை பார்ப்பார். கல் ரொம்ப பெருசாக இருக்குது, 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, நிச்சயமாக இது கரைஞ்சி வெளியே வர வாய்ப்பு இல்லை. கூடவே அந்த பித்தப்பையனுடைய சுவரெல்லாம் வீங்கி போயிருக்கு, லேசாக ரத்தத்தில் அந்த ஈரல் சார்ந்த சுரப்புகளினுடைய அளவு மாறி இருக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சை தான் வழி, நம்ம மாற்ற முடியாது. நீங்கள் தீவிர சர்க்கரை நோயாளி, சர்க்கரை கட்டுப்பாட்டிலே இல்லை, சர்க்கரை வியாதியும் நிறையா இருக்குது, ப்ளஸ் பித்தப்பையும் வீங்கி போயிருக்கு, கல் பெருசாக இருக்குது, எடுத்து தான் ஆகணும். சில நேரங்களில் உங்களோட உடலில் அங்கங்கே பாலிப் இருக்குது, கல் மாதிரியே இருக்கும் ஆனால் கல் இல்லை, ஒரு பாலிப் மாதிரியான ஒரு இது இருக்கும். மூக்கில் ஒரு பாலிப் இருக்கலாம், வயிற்று பகுதியில் ஒரு பாலிப் இருக்கலாம், குடலில் ஒரு பாலிப் இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை எடுத்து பார்க்கணும். இந்த பாலிப் சில நேரங்களில் புற்றாக இருக்க வாய்ப்பு உண்டு, அதை தான் நான் சொன்னேன். அப்போது உடலில் பாலிப் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு அது பித்தக்கல் இல்லாமல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய பாலிப்பாக இருந்ததுன்னா அதை எடுத்து நீக்கி அதை பயாப்சி பண்ணி செஞ்சு பார்த்து அது ஒருவேளை புற்றுக்கட்டியாக இருக்குன்னா, பித்தப்பையில் வரக்கூடிய புற்றுக்கொட்டிகள் இன்றைக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது, அதையும் நம்ம அனுமானித்து செஞ்சு பார்த்து கொள்ளணும். இதெல்லாம் யோசித்து செய்ய வேண்டிய விஷயங்கள். நம்மால் முடியாத போது நம்ம குடும்ப மருத்துவரை ஆலோசித்து அவர் உதவியோடு செஞ்சு கொண்டு அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். கரிசலாங்கண்ணி கீரை, கீழாநெல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரிசாலையை இப்போ மாத்திரைகளாக கரிசாலை கட்பம்பு கிடைக்குது, கீழாநெல்லி பச்சையாக கிடைக்கிறப்ப நல்ல வேரோடு எடுத்து நல்ல மோர் விட்டு அரைச்சி உருட்டி சின்ன ஒரு உருண்டையாக சாப்பிடலாம். கீழாநெல்லி பொடி இருக்கும், அதை சாப்பிட்டு கொள்ளலாம். கரிசாலை பொடியை நம்ம சேர்த்துக்கலாம், கீரைகளாக சாப்பிட்லாம். மண்டுராதி அடை கஷாயம் சொல்கிறோம், அந்த கஷாயத்தை கொடுக்கலாம்.
அப்புறம் சில அந்த கற்களை கரைப்பதற்கென அன்னபேதிவல்லாதி மாதிரி மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை எடுக்கும்போது அந்த கற்கள் உடைந்து இது வந்து கல் மாதிரி சிறுநீரக கல் மாதிரி தண்ணி குடித்து வெளியேற்றி யூரின் ட்ராக் வழியாக வெளியேற்ற முடியாது. இது வந்து சீரணித்து மலத்தின் வழியாக வர வேண்டிய ஒரு விஷயம். அப்படிங்கும்போது சீரண மண்டலம் வழியாக உணவு வழியாகவும் மருத்துவம் மூலமாக அதை வெளியேற்றி தான் கொண்டு வரணும். கூடவே பித்தத்தை தணிக்கக்கூடிய அந்த சீத்தளி பிராணாயாமம், அப்புறம் நான் சொன்ன வாழ்க்கை முறையில் சில நல்ல நெறிப்படுத்தி வாழ்கிறது, இதையும் செய்து கொண்டு நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக இந்த நோயிலேருந்து வெளியே வரலாம்.